வெல்கம் டு கிரிட்டிகா vlog. இன்னைக்கு டே 2 நாங்க எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா பசி எடுத்துச்சு லஞ்சுக்கு வந்தோம். நம்ம எங்க வந்திருக்கோம்? சாப்பிட வந்திருக்கோம். தெரியும்டா எங்க வந்திருக்கோம்? யாரை மிஸ் பண்றோம்னா எங்க அம்மாவை, அதாவது அம்மா ரெஸ்டாரண்ட் வந்திருக்கோம். நாங்க அம்மா ரெஸ்டாரண்ட்க்கு வந்திருக்கோம். இதோட சின்ன ஹிஸ்டரி என்னன்னா, நம்ம எம்ஜிஆர் அவர்கள் இருக்கார்ல, அவர் வீட்டுல வேலை செஞ்ச குக், அவரு திறந்த ரெஸ்டாரண்ட் தான் இந்த அம்மா ரெஸ்டாரண்ட். ஸோ இங்க நான்வெஜ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. நாங்க முதல்ல வேற ரெஸ்டாரண்ட் போலாம்னு சொன்னோம், பிலால்னு ஒரு ரெஸ்டாரண்ட். பட் நாங்க நிறைய பிரியாணி சாப்பிட்டுட்டே தான் இருந்தோம். பட் புதுசா நம்ம வேற ஏதாவது ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம அம்மா ரெஸ்டாரண்ட் வந்திருக்கோம். நம்ம ஆட்டோ ஒன்னு தான் சஜஸ்ட் பண்ணாரு. எஸ், நம்ம ஆட்டோ ஒன்னு தான். அவரு தான் சொன்னாரு, குதிக்கிறது தாவறது எல்லாமே இருக்குனாரு, ஒரு பிடி பிடிக்க வேண்டியதான். ஓகே, குதிக்கிறது தாவறது எல்லாமே நம்ம வந்து எல்லாமே இல்ல, நம்மளால எவ்வளவு ட்ரை பண்ண முடியுமோ நம்ம ட்ரை பண்ணிட்டு சின்ன வைப் பண்ண போறோம். பாப்போம் எப்படி இருக்குன்னு. போலாம். பசிக்குதே, வாங்க சாப்பிடுவோம். லெட்ஸ் கோ. Joga இல்ல நம்ம ஒரு கோழி ஒரு மீன் சின்ன போச்சு. இல்ல ஒரு அம்மா என்ன பண்ணுங்க, ஒரு அம்மா ஸ்பெஷல் ஒரு மட்டன் சுக்கா போட்டு ரெண்டு வேணும். எல்லாம் ஒண்ணு நாங்க சின்ன சின்ன ஊடாங்க வந்து ஊடா சாப்பிட மாட்டேங்க. நீங்க சாப்பிட மாட்டீங்க, நான் சாப்பிடுவேன். நீ சாப்பிடுவீங்க. நீ பாரா வச்ச பார்க்காம சாப்பிடுவேன். இவ்வளவு மேஷால் வராங்க, இது கூட தெரியல. நான் எப்படி ஓகே ஸோ இங்கே அம்மா ரெஸ்டாரண்ட் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த லாங்குவேஜ் பிரச்சனை இருக்காதுன்னு நான் நம்புறேன். ஏன்னா அவரே ஊடான்றாரு, தண்ணின்றாரு. ஸோ நிறைய நேஷன்ஸ் இங்கே வந்து சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு ஆட்டோ அண்ணனே சொன்னார். ஸோ ஐ திங்க் யூ கேன் கம் அண்ட் ட்ரை. நிறைய பேர் இங்கே வந்து சாப்பிட்றாங்கன்னா மீன்ஸ் சாப்பாடு வந்து நல்லா சுத்தமாகவும் நல்லா இருக்கும் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஆர்டர் பண்ணது வந்து ஒயிட் ரைஸ், ஊடாம் பரட்டல், அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை, அப்புறம் கோழி அம்மா ஸ்பெஷல் சிக்கன், அப்புறம் வந்து ஒரு மட்டன் சுக்கா. ஸோ சொல்லியிருக்கோம், முதல்ல சாப்பிடுவோம். பத்தலன்னா நம்ம அப்புறம் வேற ஒன்று பிடிக்கும். ஓகே, ஸோ வெயிட் ஃபார் த ஃபுட்ல. அதான் கொலை பசியில் இருக்கானுங்க. இன்னும் கொஞ்ச நேரம் நான் வீடியோ அப்லோட் பண்ண போறேன்னு வெயிட் பண்ணிட்டு வச்சுக்க. எல்லாம் டென்ஷன் இருப்பீங்க. பஸ் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ண போறோம்னு. நான் அங்க அப்படிலாம் பண்ணிருக்கேன். சேச்சி நேரா கழுத்துல கட்டிதான் வரீங்களா இல்லையா? நாங்க இன்னும் ஒரு 4 பேர் கழுத்துறதுக்கோம். ஒரு 5 பேர் வீடியோ அப்புறம் அப்லோட் பண்ணி. ஆனா டைம் தர ஓடிடுச்சுல. இல்லைன்னா அதோட டியூஸ்டே தான். அரசியலே கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிட்டோம். அரசியல் பேசிக்கிட்டு இருந்தோம். சார் வேண்டாமே, நம்ம நாட்டு அரசியலே நம்மளுக்கு தெரியாது. எதுக்கு இந்த நாட்டு அரசியல்? கமெண்ட்ல இருந்து போடுவாங்க, அப்படி நீங்க என்னத்த மலேசியால பாத்துட்டீங்க? அதான் சொல்றேன், மலேசியா அரசியலே தெரியாது எனக்கு. இங்க வந்து என்ன பண்றது, தெரிஞ்சு என்ன பண்றது? ஜூமிங்க என்ன வந்து சொல்றாரா? எதுக்கு அதை தொடச்சிங்க? தொடச்சுதான் வச்சிருக்கேன். தொடச்சதை ஏன்டா திரும்பி துவைக்கிறீங்க? சும்மா ஒரு ஆம்பியன்ஸ்க்காக. வீடியோல டைட்டில் வேணும்ல, வீடியோல போறதுக்கு ஒரு மொமெண்ட்ஸ் வேணும்ல. கீழே ஆரம்பிக்கலாமா? ஏது வெறும் இலையா? நானே இப்ப கமெண்ட் பண்ணுவேன், ஏது வேற இலையாவா? இவரை பிளாக் பண்ணுங்க. அது நீங்க அதுன்னு சொன்னா எனக்கு அதுதான் மண்டக்குள்ள ஒட்டிச்சு. அது பேரு போத வந்துச்சு. பேரு ஊருக்கா சும்மா படக்கூடாது. சும்மா இருக்கேன். இன்னைக்கு நல்லா இருக்கேன். காண்டாயிருவேன். ஏன்னா என்ன திரும்பி பார்க்க முடியாது. ராத்திரிலாம் பிள்ளைங்களாம் வந்து அழகா ரூம்ல தூங்கணும். அண்ணனுக்கு 2 பேர் ட்ரிங்கிங் இஸ் வெரி டு ஹெல்ப். நாங்க சும்மா அங்க எப்படி இருக்கு பார்க்க போறோம். நம்ம இடத்துல கிளப்லாம் பயங்கரமா இருக்கும். இங்க எப்படி இருக்கு பார்க்கலாம், சும்மா ட்ரை. வெளியிலே பார்த்துட்டு என்ட்ரன்ஸ்ல பார்த்துட்டு வந்துரும். அந்த மினரல் என்ட்ரன்ஸ் வரைக்கும் பார்த்தாச்சா வீடியோல? ஓகே, வீடியோ கட் பண்ணி எது தர உள்ளே வாசம் தான். அப்பப்ப வேற நம்ம ஸ்லாங் வேற வந்துருக்கு. என்னடா அது அப்பப்ப கொஞ்சம் சீலாப்பா அப்படிதான். என்னையா அதான் தப்பா புரிஞ்சுக்கிறது அந்த மாதிரி தானே. மட்டும் எங்க மொழியில வந்துருச்சு அப்படின்னு சீலாப்பா சீலாப்பே புரியல, அதுல மக்சோட்டு வர. அது ஒரு ஃபன். நேத்து நான் ஒண்ணு சொல்லிட்டு இருந்தேன், நல்ல மூமெண்ட்ஸ் எல்லாம் கேட்ச் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அத கரெக்டா அப்படிலாம் கேட்ச் பண்ணிட்டீங்கன்னா கரையாயிரும். நீங்க அப்படிதான் பிடிப்பீங்களா? அக்காவை நீ அங்கதான் பிடிப்பீங்க. நீ அக்காவை தேடணும். ஸோ முத வேலையா வந்து நம்மளுக்கு சிக்கன் சூப் கொடுத்துருக்காங்க. சிக்கன் சூப் ட்ரை பண்ணுவோமா?
வாவ் பாத்துடா உரப்பா இருக்கு. அடாடா சூப்பரா இருக்குங்க சிக்கன் சூப்பு. நைஸ் சூப்பரா இருக்கு சிக்கன் சூப் நல்லா இருக்கு. ப்ரான் வறுவல் இதுதான் ப்ரான் வறுவல். சூப்பரா இருக்குங்க. மசாலாலாம் இறங்கி அப்படி இருக்கு. இந்த ப்ரான் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு, உரப்பா இருக்கு, சூப்பரா இருக்கு. இதுதான் கில்வா மீன் இன்னைக்கு ஸ்பெஷலா. நாங்க ஜஸ்ட் ஒரு பீஸ் தான் ஆர்டர் பண்ணோம் ட்ரை பண்ணுறதுக்கு. ஓகே ட்ரை பண்ணுவோம் எப்படி ஆட்டரிச்சி. வாயில வச்சு அப்படியே கரையுதுங்க மீன். என்ன மீன்ல பயங்கரமா சொன்னாங்க. இந்த கடவா மீனோட அந்த ஃப்ரை பா சொன்ன அப்படியே கரையுது வாயில. சூப்பரா இருக்கு, அவ்வளவு நல்லா பிடிச்சிருக்காங்க. இங்க மீன்லாம் ரொம்ப நல்லா செய்யறாங்க. சூப்பர். கரையாம இருக்கு அதுதான் செங்கக்கல்ல. முதல்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா மட்டன் சுக்கா ட்ரை பண்ண போறோம். சிக்கன் லாலிபாப் வந்திருக்கு. மட்டன் சுக்கா இன்னும் கொஞ்ச நேரம் நல்லா வேக விட்டுருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் சாஃப்டா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சோண்டு சவுக்குன்னு இருக்கு கொஞ்சோண்டு. சுக்கா ஃபிளேவர் டேம் நைஸ். சிக்கன் லாலிபாப் ஆனா பார்க்க ஒரு மாதிரி ஃப்ரைட் சிக்கன் தான் இருக்கு. என்ன கேட்டீங்கன்னா சிக்கன் லாலிபாப் வந்து லைட்டா ஐயம் கோரிங் மாதிரி தான் இருக்கு. நாட் சோ டிஃபரன்ஸ் அவ்வளவு இல்ல. இந்த நாட்டுக்கோழியில இருக்க பிரச்சனை என்னன்னா நிறைய எலும்பு இருக்கு, சின்ன சின்ன எலும்பு இருக்கு. நாட்டுக்கோழியோட நாட்டுக்கோழி நாட்டுக்கோழி அம்மா ஸ்பெஷல் சூப்பரா இருக்கு. நல்ல ஒரு கோழியோட வறுவல் மாதிரியே இந்த டேஸ்ட் நல்லா சொரப்பா சூப்பரா இருக்கு. பாவம் கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். இங்க இருக்கிற அந்த டேஸ்ட் எல்லாமே வந்து என்ன கேட்டீங்கன்னா கேரள நிறைய இந்தியன் ஷாப்ல இந்த டேஸ்ட் கண்டிப்பா கிடைக்கும். திங் வெரி நியூ மாதிரி எனக்கு வந்து தெரியல. மட்டன் சூப்பரா இருக்கு. அந்த ஃபிளேவர் கண்டிப்பா கிடைக்கும். ஆமா கிடைக்காது சொல்ல முடியாது, கிடைக்கும். அந்த அளவுக்கு நம்ம போய் சொல்ல மாட்டோம். நான் முக்கால்வாசி மலேசியால இந்தியன் ரெஸ்டாரண்ட் எல்லாமே வந்து இங்க இன்ஸ்பயர் தான். ஃபிளேவர் அதே மாதிரி தானே இருக்கு. நாங்க வந்து கொஞ்ச நேரத்துல நிறைய மலேசியன்ஸ் பாக்குறோம், நிறைய பேர் இங்க சூஸ் பண்றாங்க. ஆமா எனக்கு இந்த மொத்த டிஷ்ல எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த ப்ரான், சிக்கன் லாலிபாப் அண்ட் ஆல்சோ தி ஃபிஷ். கோழியோ மட்டன் வந்து கேன் கெட் தட் நோ ப்ராப்ளம். பட் ஃபிளேவர் ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா திக்கா இருக்கு, எல்லாமே உரப்பா இருக்கு. ஸோ உரப்பு சாப்பிட முடியாதவங்க கொஞ்சம் பார்த்தே சாப்பிடுங்க. சாம்பாரை மிக்ஸ் பண்ணி அடிச்சு விட்டீங்கன்னா தப்பிச்சிடலாம். நாங்க எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா சரவணா ஸ்டோர், தி லெஜெண்ட், பெஸ்ட். சோ இந்த சரவணா ஸ்டோருக்கு வரணும்னு நாங்க நினைச்சுக்கிட்டே இருந்தோம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு இடம் வந்து மலேசியால கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு சரவணா ஸ்டோர் வந்து மலேசியால, அதனால இங்க என்னதான் அப்படி இருக்குன்னு பாக்குறோம்னு வந்தோம். பாருங்க, ஓ அந்த செட்டப் பாருங்க, குவாலிட்டி தான். சோ இது ராம்ராஜோட எவ்வளவு 4698 ரூபா, கிட்டத்தட்ட ஒரு 200 200 இருந்து 300 400 இருக்கும். சூப்பரா இருக்கு அந்த ஒரு செட்டு. இங்க அவ்வளவு கூட்டம், ஜேன்னு இருக்கு. வாங்க சுத்தி பார்ப்போம். நல்லா இருக்கு. ஸோ இந்த ப்ரோஷர்ல எத்தனாவது மாடியில என்ன இருக்குன்னு எல்லாமே அழகா இங்க போட்டாங்க. ஸோ நீங்க வந்து இங்க அழகா பார்த்துட்டு நீங்க சுத்திக்கலாம். இங்க எனக்கு என்ன பெஸ்டா இருக்குன்னா இங்க எல்லாமே கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அதாவது சாப்பாடுல இருந்து சட்டையில இருந்து நகைல இருந்து எல்லாமே கிடைக்கும். நாங்க வந்து டி நகர் கிட்ட பாலத்துக்குள்ள இருக்கிற ஒரு சரவணா ஸ்டோருக்கு வந்திருக்கோம். ஸோ வாங்க சுத்தி பார்ப்போம். இங்க எல்லாம் வேஷ்டி சட்டை இருக்கு. சரி நானே வேஷ்டி சட்டை வாங்கணும், ஏன்னா கோயிலுக்கு போறதுக்கு என்கிட்ட வேஷ்டி சட்டை. கேட்டது யார் லுங்கி கேட்டீங்க? லுங்கி இருக்கு வேணுமா? அது என்ன லுங்கி? இதுதான் ஆத்தென்டிக்கான லுங்கி. இதுதான் டிசைனோட லுங்கி இருக்கு வேணுமாடா? டேய் நீ சோகமா இருக்க கடுப்பாரு. வா போச்சு, வா என்ன பண்ண போற? இங்க வா, இல்ல வா. இப்ப லுங்கிக்கு யாரு லுங்கி கேட்டா? நீயா? இதான் லுங்கி கைலி மாதிரி தானே. ஆனா இந்த லுங்கி வந்து கொஞ்சம் அதோட டெக்ஸ்டர் வந்து கொஞ்சம் ஹார்டா இருக்கு. நம்மளோட வந்து கொஞ்சம் நல்லா துணி மாதிரி.
தூக்கி ஓகே வாங்கி கொடுப்போம். ரூம்ல ஆட சொல்லுவோம், லுங்கி டான்ஸ் ஆடுப்பான். எனக்கு இந்த டிசைன் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுதான் நான் தூரத்துல இருந்து பார்த்தேன், நீங்க எடுத்துட்டீங்க. இப்போ இது சட்டை இல்ல டிசைன் சட்டை டிஷர்ட்ல செக்கி பாக்குறதுக்காக 999 ஏமாத்தாதீங்க என்ன, நான் கொடுக்க மாட்டேன். என் கண்ணில் பட்டது இது எனக்கு தான். இல்ல இதே நல்லா இருக்கு. இதோ இந்த கலர் ஒன்று இருக்கு. என்ன அது? இது அதான் புலே இந்த கலரு எந்த செக்ஷன் ஸ்டார்ட் ஹியர் 130 rupees. ஓகே. தூக்கி இப்படி மடிச்சிட்டு லைட்டா வடிவல் மாதிரி. ஐயோ லைட்டா வடிவல் மாதிரி. நீ என்ன பண்ணு, தூக்கி மேல போச்சோங்க போய் கட்டிட்டு வந்து 2 தான். சீக்கிரம் முடிவு பண்ணுங்க. இன்னைக்கு ராத்திரி நம்மளுக்கு இதுதான், இதை கட்டிட்டு தான் இன்னைக்கு டீ கடையில டீ குடிக்கணும். ஃபன் பண்றோம். நீங்க ஆப்ஷன்ஸ் கொட்டி கிடக்குது. அதை பத்தி நீங்க கவலையே பட வேணாம். 600 ரூபாலாம் இருக்கு, 500 ரூபா 300 ரூபாலாம் இருக்கு. வீடியோ கொஞ்சம் ஒரு மாதிரியா தான் இருக்கும். ஏன்னா நாங்க தெரியாம தான் இருக்கிறோம். நாங்க என்ன தெரியுமா பண்ணோம், வீடியோ எடுக்க முடியாத காரணத்தினால நாங்க வந்து ஆளுக்கு ஒரு லுங்கி மட்டும் தான் வாங்கிட்டு வந்தோம். அப்புறம் வெளியே வந்துட்டு என்னோட அக்காக்கு, அம்மாக்கு, தங்கச்சிக்கெல்லாம் வந்து ஒரு ஜிமிக்கி மட்டும் வாங்கிக்கிட்டேன். ஒரு 4 வாங்கினேன். இப்போ எல்லாரும் பேசிக்கலி நாங்க எல்லாருமே வந்து லுங்கி மட்டும் தான் வாங்குறோம். உள்ள வீடியோ எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். பெர்மிஷன் இல்லாம எடுக்க முடியாது. யான கூட்டம்னா அப்படி ஒரு கூட்டம் முடியல. அது அந்த மாதிரி கூட்டம் நான் எந்த ஒரு மால்லயும் நான் பார்த்ததில்ல, எந்த ஒரு கடையில பார்த்தேன். ஏன்னா எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்கும் போது வெளியிட்டு பாய் அடைச்சுக்கிட்டு இருக்காங்க. மூச்சு விடுறதே கொஞ்ச நேரம் இதாயிடுச்சு. இல்ல ஆமா, கடையில வந்து துணி வாங்குறாங்களோ இல்லையோ, ஆனா ரெஸ்டாரண்ட் ஒண்ணும் பேக்கா இருக்கு. கேஃபிட்டேரியால அவ்வளவு விதமான சாப்பாடு இருக்கிறாங்க, அவ்வளவு ஆப்ஷன்ஸ் இருக்கு. சோ நாங்க வந்து எங்கேயுமே எங்களால நிக்க முடியல. ஏன்னா இது வந்து எங்களுக்கு புதுசு, எங்கேயுமே நிக்க முடியல. லுங்கி மட்டும் வாங்கிட்டு வந்துட்டோம். ரைட்ல உட்காந்து சில் பண்றதுக்கு. இன்னொரு விஷயம் தெரியுமா, அங்காடி தெரு படம் பாத்துருக்கீங்களா? ஆமா, அந்த படத்தை வந்துட்டு இங்கதான் ஷூட் பண்ணாங்களா? என்னல திரும்புறிய? ஓ வந்துட்டு இதுதான் வந்துட்டு ரெண்டும் எடுத்திருந்தாங்களா ஒரு வாரத்துக்கிட்ட. ஓ அப்படி இதுதான் அந்த படத்துல. அதான் வந்துட்டு எங்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. வந்தீங்களா? தெரிஞ்சு இந்த மாதிரி இடம்லாம் வந்துட்டு ஏதோ படம் வந்துட்டு நம்மளுக்கு ஞாபகப்படுத்திட்டு போகுது. ஆமா 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 ஆமா. சரி, அந்த படம் வந்துட்டு ஆமா இங்கதான் எடுத்தாங்க. இந்த ரோட் சைடு எல்லாமே இது கூட அந்த படத்துல தான் யூஸ். ஓ அதான் நான் உள்ள போகும்போது அந்த துணி விரிச்சு போடும்போது அந்த என்வாயர்மெண்ட்ல பாக்குது, நம்ம அங்காடி படத்துல பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு. படத்துல பார்த்த ஒரு சீன நேர்ல பாத்துட்டோம். பக்கெட் லிஸ்ட்ல ஒண்ணு போச்சு. அடுத்து வந்து நாங்க ட்ரெயின் ட்ரை பண்ணலாம்னு இருக்கோம். பட் மழை பெய்யுது. ஐ திங்க் நம்ம பலே ஹோட்டல் இல்ல பெட்டு இல்ல, மழை பெய்யுது. ட்ரெயின் போய் போலே பாப்போ ரிஸ்க் எடுக்கிற மாதிரி ஆயிரும். நாங்க ட்ரெயின்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண நினைச்சோம். பட் மழை பெய்யற காரணத்தால நாங்க கிளம்ப வேண்டிய நேரம். ஏன்னா பயமா இருக்கு எங்களுக்கும். இப்ப மழை பெய்யுதுல, இப்பவே டீ காஃபி குடிச்சா ஜோக்கா இருக்கும். லுங்கி கட்டிட்டு இறங்கணும். அது ஒரு திருப்பி உங்களை பாக்குறோம்.